ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வயலான சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப வருஷமாக குழந்தை வேணும்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர் இந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. நிச்சயமாக இது உங்களுடைய குழந்தை கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும். ஸோ அது என்ன தகவல் நடந்ததை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன தப்புனால உங்களுக்கு குழந்தையானது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கு நீங்களே வழிவகை செஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர் வந்து போவாங்க. அப்படி போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட வந்து பார்த்துருப்பாங்க. அதாவது ஆங்கில மருத்துவம் வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மருத்துவம் எடுத்து அவங்களுடைய அந்த மருந்தானது அவங்களுடைய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பழகிருக்கும். அதாவது அந்த மருந்து எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய பிசிஓடி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கக்கூடியவங்க அதற்கான மெடிசன் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எந்த விதமான ஆங்கில மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தனாலுமே அது உங்களுக்கு வந்து 1 வருஷம் இல்லை குறைஞ்சபட்சம் 6 மாதம் எடுத்திருந்தாலுமே அது உங்களுடைய உடம்புக்கு நல்லாவே வந்து பழகிருக்கும். அந்த மருத்துவத்தோட மெடிக்கல் எல்லாமே கெமிக்கல் விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பில் அதனுடைய தாக்கமானது வந்து இருந்துகிட்ருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், இன்னும் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பதி என்ன செய்வாங்கன்னா உடனே வந்து நாட்டு மருத்துவம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து போயிடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்துக்கு வந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தவறும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பேருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். இது குழந்தை பேருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறதுக்குமே இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கும். நிறைய பேர் இது தெரியாமலே, இந்த தகவல் தெரியாமலே இதை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிட்ருக்காங்க. படித்தவங்களும் சரி, படிக்காத பெண்மணிகளும் தம்பதியர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறை வந்து செஞ்சிட்ருக்காங்க. எதற்காக இந்த தவறு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரானது இன்னும் சிக்கலாகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு மருத்துவத்தில் வந்து இருந்திருப்பீங்க. அந்த மருத்துவமானது அதனுடைய மருந்தோட தாக்கமானது உங்களுடைய உடம்புல வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த மருந்தோட வீரியமானது அப்படியே தான் வந்து இருந்துகிட்ருக்கும். அது கூட சேர்த்து மறுபடியும் நீங்கள் இயற்கை மருத்துவத்தில் நாட்டு மருந்து அதற்கான நீங்கள் இயற்கையிலே பண்ணக்கூடிய அந்த மருத்துவத்தை குழந்தை பேருக்காகவோ குழந்தை பேர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சிகிச்சைக்காகவோ நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா, இந்த 2 மருந்துகளோட வீரியமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருப்பை மற்றும் உங்களுடைய சினை முட்டை வந்து உருவாக்குறதுக்கான பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குமே தவிர கண்டிப்பாக வந்து அதற்கான சொல்யூஷனை வந்து உடனே கொடுத்துறாது. சரிக்கா, இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் இந்த மருத்துவத்தில் நாங்கள் முயற்சி பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல, அப்போ நாங்கள் எப்போ தான் வந்து இன்னொரு மருத்துவம் இல்லை ஆங்கில மருத்துவம் பயன்படுத்திட்டு இயற்கை மருத்துவத்துக்கு போகிறதா இருந்தால் எப்போக்கா நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அதுக்கு நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் ஒரு மருத்துவத்தில் இருந்து இன்னொரு மருத்துவத்திற்கு போகும்போது இடைப்பட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நாட்களாக நீங்கள் எவ்வளோ எடுத்துனா குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் காலம் கழித்து தான் வந்து நீங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட்க்கு அடுத்த வேறு ஏதாச்சும் மருத்துவத்துக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி வந்து இருந்துக்கணும். இதுதான் சரியான ஒரு முறையும் கூட. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து அதுவும் இதுவும் நீங்கள் கலந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனையானது தீர்வு கிடைக்காது. கண்டிப்பாக இன்னும் தான் பிரச்சனையானது அதிகரிக்கும். ஸோ இது வந்து பெண்கள் உங்களுக்காக கருப்பைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்கள் அவங்களுடைய பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பேருக்கு முயற்சி செய்யுங்க. இது நிறைய பேர் நீங்கள் இந்த தப்பு செய்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கிறதுல இன்னும் கூட பெரிய பிரச்சனையை வந்து நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த மருத்துவத்திற்கான இடைவெளி வந்து குறைந்தபட்சம் 3 மாதங்கள் அளவாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வந்து விடணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நாட்டு மருத்துவம் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அப்படி நாட்டு மருத்துவம் பார்த்தும் கூட அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கருத்தரிக்க முடியாமல் போயிருந்தால் அவங்க உடனே என்ன செய்வாங்க, ஆங்கில மருத்துவத்துக்கு வந்து போவாங்க. அந்த மாதிரி எடுக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நாட்டு மருத்துவத்துலேருந்து நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு போகும்போது குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 3லேருந்து 4, 5, 6 மாதம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது ஆங்கில ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எதற்காக நாட்டு மருத்துவத்துக்கு மட்டும் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எதற்காக இவ்வளோ இடைவெளி 6 மாதம் அளவுக்கு எதுக்கு விடணும்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருத்துவம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம நார்மல் ஆங்கில மருத்துவத்தை விட இதனுடைய வீரியமானது இன்னும் கூட அதிகமாக இருக்கும். ஏன்னா சில நாட்டு மருந்துகளை வந்து எடுக்கும்பொழுது பத்தியங்களாக கூட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதற்கான விஷயத்தை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணும்பொழுது தான் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால்
அதனால தான் நாட்டு மருத்துவத்திற்குன்னு அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்னு தனி சக்தி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்த இடைவேளையை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த மருத்துவத்துக்கு போகிறதுன்றது தான் சரியாக வந்து இருந்துகிட்ருக்கும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு முறையிலையும் வந்து இப்போ எந்த மருத்துவம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த மருத்துவத்துக்கு போகிறதா இருந்தாலுமே உங்களுடைய உணவு முறையிலையும் சரியான வழக்கத்தை வந்து கொண்டு இருக்கணும். ஏடாகூடமாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சில மெடிசன்ஸ்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்பொழுது இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் விட்டுருந்தேனே, இப்போ அந்த ஃபுட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கிட்ட மருந்தோட தாக்கம் உங்களோட உடம்புல வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் அந்த கவனக்குறைவான சின்ன விஷயத்தை கூட சின்ன தப்பை கூட நீங்கள் செஞ்சிடாதீங்க. இதுவுமே உங்களுடைய குழந்தை பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். கண்டிப்பாக அந்த கால இடைவெளின்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்த மருத்துவத்தை வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே கலந்து வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதையும் செய்கிறேன் இதையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுவுமே ரொம்ப பெரிய தப்பு தான். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் வந்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்.